2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அதிபரை சந்தித்து பேசி வருகிறார். இரு நாட்டு உறவுகள் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த சந்திப்பின் போது பேசப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி மற்றும் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினுடன் தற்பொழுது ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையானது மாஸ்கோவில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக ரோசத்தமுடைய அந்த கண்காட்சியை பார்வையிட்ட 2 தலைவர்களும் தற்பொழுது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான அந்த உறவை மேலும் பலப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு சுமார் 6 முதல் 8 ஒப்பந்தங்கள் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது கூறப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே போடப்பட்டுள்ள அந்த அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான கூடுதல் பேச்சுவார்த்தையும் கூடுதலாக எவ்வாறு பலப்படுத்துவது, மிக முக்கியமாக குடும்பத்துடைய அந்த அணு உலை உள்ளிட்ட தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் இந்தியா ரஷ்யா இடையான வர்த்தகம் மற்றும் மாணவர்களுக்கான அந்த மேற்படிப்புகள் ஆகிய தொடர்பான ஒரு கல்வி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் 2 தலைவர்கள் மத்தியிலும் தற்பொழுது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வர்த்தகம் தொடர்பான ஒரு 3 ஒப்பந்தங்கள் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய அணுசக்தியினுடைய அந்த துறையை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதனுடைய ஒப்பந்தங்களும் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, தொடர்ந்து இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். தற்போது இந்த சந்திப்புல என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது சுசித்ரா? மிக முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையான அந்த போரானது நடைபெற்று வரும் சூழலில் முதல் முறையாக தற்பொழுது ரஷ்ய அதிபருடன் பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். இதற்கு முன்னதாக அவர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை இந்தியாவானது ரஷ்யாவிற்கு அழுத்தம் தர வேண்டும், குறிப்பாக இந்த போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற கோரிக்கை என்பது உக்ரைன் தலைவரிடமிருந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் இன்றைய சந்திப்பின் பொழுது எழுவதற்கான வாய்ப்புகள் மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. 3வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருப்பதன் காரணமாக ஏற்கனவே கடுமையான விமர்சனத்தையும் ஜெலன்ஸ்கி இன்று மதியம் இந்த சந்திப்பிற்காக வெளியிட்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்தியாவுடைய அந்த ஒரு குரல் என்பது உக்ரைனுக்காக ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஒரு அணியை கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பை மேற்கத்திய நாடுகளும் மிக உன்னிப்பாக கவனித்து வருவதை மிக நிச்சயமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.